வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம கார்த்திய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க ரேவதி. இதுக்கு பிறகு கார்த்தி மாமா நம்ம வீட்டுல என் கூட தான் இருக்க போறாங்கம்மா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குறாங்க ரேவதி. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா கார்த்தியோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ரேவதி அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட என்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சாச்சா அப்படின்னு கேட்க நேரம், ஆமா மாமா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு, நீங்க தான் என் புருஷன் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அப்படின்னா இந்த உண்மையை எதுக்காக மாமா நீங்க மறைச்சிங்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாரு. எல்லாம் உன் சித்தியால தான். உன் சித்தி உனக்கு தலையில அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆனதுனால நீ ஞாபகம் எல்லாம் மறந்துருந்த. அதுன்னு அப்போ அவங்க சித்தி அவங்க இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் பிரிக்க சரி பண்ணி பழைய நினைவுகளை உனக்கு ஞாபகப்படுத்தினா உன் உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு பொய்யை நம்ம டாக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்கள மிரட்டி வேற வழி இல்லாமல் டாக்டரும் சொல்ல நேரம், எனக்கு உன் உயிர் முக்கியம், அதனால இந்த ஞாபகங்களை நான் ஞாபகம் கூடாது அப்படின்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல நேரம், எங்கள் சித்தி சந்திரா சித்தி இந்த வேலையை பார்த்துருக்காங்களா, அவங்கள விட போகிறது இல்லை மாமா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இந்த பாருங்க, எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிடுச்சுல, நம்ம ரெண்டோரும் சேர்ந்து வாழணும், நீங்கள் என் கூட வரணும் மாமா அப்படின்னு நம்ம ரேவதி கார்த்தியின் கைகளை பிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம சந்திரா எதிர்க்காங்க, ஏண்டி எதுக்காக இவனை இப்போ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர அப்படின்னு கேட்க நேரம், சித்தி ஒழுங்கு மரியாதையடா இருங்க, உங்களால தான் இவ்வளோ பிரச்சனை, என்னால் என்ன பிரச்சனை ரேவதி சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நேரம் தான் ஒன்று ஓங்கி கொடுக்குறாங்க நம்ம ரேவதி. இந்த பாருங்க, வாயை மூடிட்டு இருங்க, உங்களுக்கு புருஷன் கூட வாழ்ந்தாதான் புருஷனோட அருமை தெரியும், அதுதான் உங்களுக்கு தெரியலை. ஏன்னா நானும் கார்த்தியை மாமாவும் கணவன் மனைவி அப்படின்னு இருக்க நேரம் நீங்கள் எனக்கு ஆக்சிடெண்ட்டில் ஞாபகம் மறந்து இதை சாக்குக்கா பயன்படுத்தி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க உங்கள் பகையை பகடக்காயாக இதுக்கு மேலே சுமத்திட்டீங்களே அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு அந்த இடத்துல சந்திரா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. சித்தி நீங்கள் தானே டாக்டர்கிட்ட பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தா என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு பொய் சொல்லுமாறு மிரட்டுனது நீங்கள் தான், அந்த விஷயமும் தெரியும். எங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்க நீங்கள் யார் சித்தி, உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு ரேவதி சந்திரகலாவை வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வேற வழியே இல்லை. அம்மா நம்ம மயிறு மாமா இங்கே தானே இருக்காங்க, ரோஹிணி அக்காவை பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி என் கார்த்தி மாமாவும் நம்ம வீட்டில் தான் இருக்கணும், இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லைனா நான் கார்த்தி மாமா கூட அவங்க வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி சம்மதிக்கிறாங்க. என் பொண்ணுங்களெல்லாம் வீட்டோட மாப்பிள்ளையா கெட்டி கொடுத்து வீட்டோட தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் ரேவதிக்கு அந்த ராஜசேதுபதியோட குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சு அவளை அந்த குடும்பத்துலேருந்து பிரிக்க வேற கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் அந்த மருதுவும் தப்பானவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்போ ரேவதிக்கு பழைய நினைவுகளும் அவர் மாப்பிள்ளை கூட தான் சேர்ந்து இருப்பேன்னு சொல்ல நேரம் வேற என்ன பண்ண முடியும், இந்த வீட்டிலே இரு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி பெர்மிஷன் கொடுக்குறாங்க. நம்ம சந்திரா நம்ம போட திட்டத்தை எல்லாம் இவன் தவிடுபடி ஆகுறான், இவன் இப்போ நம்ம வீட்டிலே இங்கே இருந்தானா நான் சரிப்படாத அப்படின்னு அந்த இடத்துல நொந்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி கல்யாண ஃபோட்டோவை தூக்கி அவங்க வீட்டு ரூமில் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே நொந்துக்கிடாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு கார்த்தி மாமா உங்களுக்காக நான் புல்லட் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா அந்த புல்லட்டில் என்னை கூட்டிகிட்டு நீங்கள் சுற்றி காட்டணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கார்த்தி ரேவதியை இருத்தி அப்படியே சுற்றி காட்டுறாங்க. நம்ம ரேவதியை சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா சந்திரா சிவனாண்டியை கூட்டு வச்சு பேசுகிறாங்க. நம்ம கண்டிப்பாக ரேவதியும் கார்த்தியும் ஒன்று சேரத என் கண்ணால் பார்க்கக்கூடாது, அவள் என்கிட்ட புருஷனை கூட வாழ்ந்தால் தான் உனக்கு புருஷனை பற்றி அருமை தெரியும், உனக்கு அந்த அருகதையை தான் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் தூக்கி வளர்த்த கழுதை என்னையே தூக்கி எரிஞ்சிட்டு பேசுகிறா. அதனால் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாது, ஏதாவது சதி பண்ணி நம்ம கார்த்தியும் ரேவதியும் பிரிக்கணும் அப்படின்னு சொன்ன நேரம் இவன்
முழு கவனமும் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும், அவங்க தாத்தா ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு தான் இருப்பான். ஆனால் அதெல்லாம் நடத்த விடாமல் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரா வந்து சதி திட்டம் வந்து சொல்கிறாங்க. ராஜசேதுபதி குடும்பம் வந்து கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னா இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக ராஜராஜா கையால் நடக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ணணும். இப்போ அந்த கும்பாபிஷேகம் மட்டும் ராஜராஜா கையால் நடக்காட்டா அந்த ராஜசேதுபதி கொடுத்த வாக்கு பஞ்சாயத்தில் அந்த கோயில் முன்னாடியே வந்து தூக்கில் தொங்குவேனே அப்படி ஒரு சூழல் உருவாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது வந்து என் பொண்ணு அந்த டிரைவர் பைல்கிட்டருந்து சேர விடாமல் தடுக்கணுமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரா சாமுண்டேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம கார்த்தியும் ரேவதியும் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிக்காங்க. நம்ம ராஜராஜா கையாலேயே வந்து யாகசால பூஜையை வந்து நம்ம கார்த்தி வந்து நடத்துகிறாங்க. சிவனாண்டி, முத்துவேலு, சந்திரா இவங்க எல்லாரும் சேர்ந்து போன கும்பாபிஷேகத்துக்கு நம்ம அபிராமியை போட்டு தள்ளணும். இந்த கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக வந்து ராஜசேதுபதியோட குடும்பத்தில் ஒரு தலை உருளணும், கும்பாபிஷேகம் நிற்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து இருக்காங்கன்னு சொல்லலாங்க.